கொரட்டூர் ரயில் நிலையத்தில் நேற்று முன்தினம் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் வன்முறை செய்தது தொடர்பாக பச்சையப்பன் கல்லூரிக்கு போலீஸ் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வன்முறை தொடர்பாக பெரம்பூர் ரயில்வே போலீசார் 10 மாணவர்களை கைது செய்திருக்கின்றனர். கொரட்டூர் ரயில் நிலையத்தில் நேற்று முன்தினம் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் வன்முறை செய்தது தொடர்பாக பச்சையப்பன் கல்லூரிக்கு போலீஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பச்சையப்பன் கல்லூரிக்கு போலீஸ் கடிதம் வாயிலாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். சென்னை ரயில் நிலையத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் வீடியோவாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக ரயில்வே போலீசார் பச்சையப்பன் கல்லூரிக்கு மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் கொரட்டூர் ரயில் நிலையத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கற்கள் உள்ளிட்ட பொருட்களை ரயில் மூலமாக எரிந்து அந்த இடத்தில் ஒரு அராஜக செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் நோக்கி செல்லக்கூடிய ரயில் நிலையத்தில் இது போன்ற தொடர் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதாக புகார்களும் எழுந்து வந்தது. அது மட்டுமில்லாமல் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக கூட பெரம்பூர் ரயில் நிலையத்தில் இதே போன்று பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்தந்த கல்லூரி மாணவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் போலீசார் அவர்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள். இது போன்ற செயலில் ஈடுபடுவர்கள் மீது தகுந்த நடவடிக்கையும் கல்லூரி நிர்வாகம் மூலமாக அவர்களை கல்லூரியிலிருந்து நீக்குவதற்கு தொடர்பாகவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தொடர்பாக அவர்களிடம் இருந்து 10 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்று காலை அந்த சம்பந்தப்பட்ட கல்லூரி மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசார் தரப்பிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கடிதம் தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கல்லூரி தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.